ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு உங்கள் ஈஸி டெக். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம ஷாப்புக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் டிவி வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சொல்லியிருக்கிறது, ஆன் பண்ணால் சென்டராக ஒரு கோடு மட்டும் வருது, ஃபுல்லாக படம் வர மாட்டேது, ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நான் பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு வாங்கி வச்சிருக்கேன். அந்த என்ன ஃபால்ட்டுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துக்கலாம். இப்போ ஆன் பண்ணுறோம் பாருங்க, அது என்ன கம்ப்ளைண்ட் பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டேன். பாருங்க, சென்டராக ஒரே ஒரு லைன் மட்டும்தான் வருது. இது வெர்டிகல் லைன் ஃபால்ட்டு. இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போய் ஓப்பன் பண்ணியாச்சு. வாங்க என்ன கம்ப்ளைண்ட் பார்த்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி ஐஸ்லாம் மாற்றி பார்த்துருக்காங்க, ஆனால் மாற்றியும் ரெடி ஆகலை. வேறு எங்கேயோ கொடுத்து பார்த்துருக்காங்க, ஐஸ்லாம் மாற்றி பார்த்துருக்காங்க, ட்ரையில் அடித்து பார்த்துருக்காங்க. அவங்க அப்போயே ரெடி ஆகல கண்டிஷனால் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஷாப்புக்கு இப்போ வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். மல்டிமீட்டர் எடுத்துங்க. ஆன் பண்ணிடலாம். முதல்ல ஆன் பண்ணிட்டேன். மல்டிமீட்டரை பிளாக் டெஸ்ப்ரேக்கில் வந்து பிளாக் இதை வந்து எடுத்துங்க. பிளாக் ஒயர் எடுத்து பண்ணிக்கோங்க. ஒன்று எடுத்து பண்ணிக்கிட்டு ரெட் கலர் இதை வந்து டிஸ்பிளேக் ஒயரை வந்து இதில் வச்சு செக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம எடுத்து வந்துட்டுனா நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அதில் இப்போ வந்து மல்டிமீட்டர் வந்து 200 வச்சுப்போம். டிசி 200 வோல்டேஜ் செக் பண்ணிடலாம். அவ்வளோ 110 வோல்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், 110 கரெக்டாக இருக்குது. வெர்டிகலைக்கு வர 28 வோல்ட் வருது, கரெக்டாக இருக்குது. இந்த பின்னில் வருதுன்னு பார்ப்போம். இந்த பின்னில் வந்து இதுலேயும் வருது கரெக்டாக வோல்டேஜ். இந்த 3.3 வோல்ட் வரும், அது வருதான்னு பார்ப்போம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது 3.3 வோல்ட்டு. இதுலேயே 3.3 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து ஐசி கம்ப்ளைண்ட் இல்லை. இப்போ வந்து ட்ரையும் அடிச்சுட்டாங்க. எல்லாம் ட்ரையும் அடித்து பார்த்துருக்காங்க. இப்போ பாருங்கள், பெரிய சீன் ட்ரை அடித்து பார்த்துட்டாங்க. அதனால் வந்து இதில் வந்து வேறு கம்ப்ளைண்ட்னா நம்ம யோக்கு தான் பார்க்கணும். யோகம் இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் நம்ம இது செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கணுன்னா முதல்ல வந்து யோக்கு வந்து யோக்கு ஒயரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுருந்தோம். முதல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு தான் செக் பண்ண முடியும் கண்டினியூட்டி. அப்போ தான் கரெக்டாக காட்டும். ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒயர் ரிமூவ் எடுத்துட்டேன். இதுலேருந்து கிட்லேருந்து எடுத்துட்டேன். இது பாருங்கள், யோக் ஒயரு எடுத்துகிட்டு தான் நம்ம செக் பண்ண முடியும் கண்டினியூட்டி. அப்போ தான் கரெக்டாக காட்டும். இப்போ வந்து மீட்டரை வந்து நம்ம பஸ்ஸர் மோடில் வச்சுப்போம். பஸ்ஸரில் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் யோக்கு. ஒரு ஆள் தான் வீடியோ இருக்கிறதுனால என்னால் கரெக்டாக இது பண்ண முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள், வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், மல்டிமீட்டர் பாருங்கள், கண்டினியூட்டி இல்லை. இதில் யோக்கு தான் கம்ப்ளைண்ட்டு. இது ஏன்னா
சென்ட்ரா கோடு வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா இந்த லைனில் தான் கம்ப்ளைண்ட் வரும். இந்த வைண்டிங் தான் வரும் கம்ப்ளைண்ட்டு. இதில் கண்டினியூ இல்லை உங்களுக்கு காட்டில். இப்போ வந்து நம்ம வேறு யோக்கு வந்து போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. வேறு யோக்கு மாற்றியாச்சு பாருங்கள். யோக்கு போட்டேன். இதில் இருந்த பழைய யோக்கு இது ஏற்கனவே வந்து ஜாயின் பண்ணலாம் பார்த்துருக்காங்க. இது வந்து ஏன் போகுது பார்த்திங்கன்னா இது வந்து அலுமினிய காயில். இது பெரும்பாலும் கட்டாயிரும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இதில் எல்லாமே பெரும்பாலும் அலுமினிய காயில் தான் வரும் யோக்கில். அது வந்து கான்டாக்ட் ஆகாமல் இருந்தால் கூட வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் லைன் வரும். அதை நீங்கள் பார்த்துக்கணும் கொஞ்சம் கவனமாக. யோக்கு மாட்டியாச்சு. இது வந்து பாருங்கள், நான் லைன் கொடுக்கல. கண்டினியூட்டி செக் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. நான் ஒரு ஆள் தான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் செக் பண்ணுவேன். என்னால் கொஞ்சம் கரெக்டாக இது பண்ண முடியல. கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க. வீடியோ கிளாரிட்டியாக எடுக்க முடியல கொஞ்சம். அதனால் கொஞ்சம் யூஸ் பண்ணி இது பண்ணிங்க. இந்த வரேங்க வச்சுட்டேன். இது வருங்க. மல்டிமீட்டர் பாருங்கள் கரெக்டாக காட்டுது. கண்டினியூ கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இப்போ போட்டால் படம் வந்துடும் உங்களுக்கு. நான் போட்டு ஆன் பண்ணி காட்டுறேன். வீடியோ ஃபிட் பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் பண்ணியாச்சு. லைட் எடுத்து பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். படம் ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட் இன்றைக்கி வீடியோ. வெர்டிகல் லைன் எப்படி பார்க்குறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வேறு நல்ல கண்டென்ட்டாக உங்களுக்கு போடுறேன் நான் எடுத்து. அதுக்கு நீங்கள் முதல்ல நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். இது எதுக்கு போடுறேன்னா, நான் வந்து இதில் வந்து பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக நான் போடல. எனக்கு கிடைக்கிற டைமில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் போடுறேன் மெயினாக. அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணிடுங்க. இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா வேறு யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். பாய்.